செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்திருக்கிறது அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்கும் நினைக்கிறீங்களா? அதிமுகவிலிருந்து விலகி அப்படின்னு சொல்றது முதல்ல அதே தவறு. அந்த விஜய் அவர்களை கட்சியில் சேர்த்து விட்டு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தார். இந்த முறை எம்எல்ஏ இவ்வளோ அரசியல் இவ்வளோ இதெல்லாம் இருக்கிறவர் வந்து கடைசியில் புஷி ஆனந்தோட மனதளவில் அங்கே இருப்பவர்கள் தனக்கு நிகரானவர்களாக இல்லை என்பதை உணர்றார். அந்த துண்டை போடுறது கூட கிண்டல் பண்ணுவாங்க, எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அடுத்து நான் அம்மா படத்தை தான் வச்சுப்பேன்னு சொல்கிறது. ஒரு செங்கோட்டையன் என்கின்ற நபர் தற்கால அரசியலில் இருந்து அந்நியப்பட்டு நிற்கிறார். அவருக்கு அரசியல் களத்திலிருந்து அதிமுகவினுடைய பார்வை என்பது அது தாவேகாவில்லை, வேறு எந்த இயக்கமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்னமைய விஜய் கட்சி பக்கத்தில் போய் நின்னோம், விஜய்க்கு ஆதரவாக நின்னோம் அப்படிங்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து மறைமுகமாக கூட்டணிக்கான அழைப்பு விடுத்தாருல்ல சார்? அது கூட்டணிக்கான அழைப்பு இல்லை. இப்போ எங்களுடைய மீட்டிங்கில் தனக்கு நிகராக வைத்து தன்னை போன்று பாவித்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே தலைவர் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்காருன்னா அது எடப்பாடியார் மட்டும்தான். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான அதிவீர ராமபாண்டியன். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து தேர்தல் நெருங்குற சூழல்ல கூட்டணிகள்லாம் எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருக்கு. இந்த நிலையில செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்திருக்கிறது அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை, முதல்ல இதுக்கு அதிமுகவிலிருந்து விலகி அப்படின்னு சொல்றது முதல்ல அதே வெளியேற்றப்பட்டுன்னு வச்சுக்கலாமா? நீக்கப்பட்டவர் வந்து அது ஒரு தனி மனிதனாக முன்னாள் அரசியல்வாதியாகத்தான் போய் தாவேகாவில் சேர்ந்திருக்கிறார். ஏன்னா எல்லாரும் அட்ரஸ் பண்ணுறது அதிமுகவில் இருந்து போயிட்டார். அதிமுகவிலே அவர் வந்து கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக மனநிலையோடு அதிமுகவில் சரியாக செயல்படாமல், ஒரு உதாரணத்திற்கு அதிமுக பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்தால் கூட அந்த திமுகவை குறித்தோ எந்த விமர்சனமும் வைக்காமல் ஒரு அந்நியப்பட்ட மனநிலையில் தான் அவர் 4 வருடங்களாக இருந்தார். அதனால் அவர் அதிமுகவில் இருந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை அதிமுகவுக்கு அதனால் ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிற மாதிரியோ எந்த ஒரு பின்னடைவும் அதிமுகவுக்கு கிடையாது. ஒன்று. இன்னொன்று வந்து அவர் யாருக்கு அந்த விஜய் அவர்களை கட்சியில் சேர்த்து விட்டு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தார். விஜயோடைய ஆலோசனையும் புஷி ஆனந்தருடைய ஆலோசனையும் கேட்டு அவர் செயல்படலும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இத்தனை முறை எம்எல்ஏ இவ்வளோ அரசியல் இவ்வளோ இதெல்லாம் இருக்கிறவர் வந்து கடைசியில் புஷி ஆனந்தோட அட்வைஸை கேட்டு நடக்க வேண்டிய பாவம் அந்த மாதிரி. இல்லை, இப்போ வந்து சமீபத்தில் ஒரு இதுக்கு கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. புஷி ஆனந்த் வரிசை இருந்தார் அவர். ஆக்சுவலா திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, அந்த பதிவை நீக்கிட்டார். பார்த்தீங்களா? ஆமாம். இல்லை, அதுதான் நான் அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்போது இவரால் மனதளவில் அங்கே இன்னும் போய் சேர முடியல. மனதளவில் அங்கே இருப்பவர்கள் தனக்கு நிகரானவர்களாக இல்லை என்பதை உணர்றார். இதை பொதுவெளியில் நிச்சயமா அந்த துண்டை போடுறது கூட கிண்டல் பண்ணுவாங்க, எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அடுத்து நான் அம்மா படத்தை தான் வச்சுப்பேன்னு சொல்கிறது. அப்போ ஒன்று தாவேக்கான்னா அந்த ட்ரெண்டுக்கு போயிடணும், ப்ரோன்னு போனோம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அதிமுக பேட்டர்ன்லேயோ அல்லது பழைய அரசியல் பேட்டர்ன்லேயோ நீங்கள் இருந்தால் வேலைக்காக. நாங்கள் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு செங்கோட்டையன் என்ற நபர் தற்கால அரசியலில் இருந்து அந்நியப்பட்டு நிற்கிறார். அவருக்கு அரசியல் களத்திலிருந்தே பெருவாரியான ஒரு அரசியல் களத்துக்குள் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதே தெரியாத நிலையில் இருக்கிறாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதற்காக நாங்கள் பரிதாபம் தான் பட முடியுமே ஒழிய எங்களுக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது. இந்த இடத்தை ஒரு இளைஞர் எப்படி இவர் வந்து நான் 22 வயசில் அதிமுகவுக்கு சேர்ந்தாரோ அதே போல் அதிமுகவில் இன்னொரு இளைஞர் நிரப்புவாருங்கிறது தான் அவரை நீக்கியதற்கான காரணம். ஓகே, அதனால எங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது. ஓகே, தொடர்ந்து தாவேகாவுடைய அரசியல் பேசணும் அப்படின்னா, கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களுக்கு பக்கபலமாக நின்னவங்களில் ஒருத்தர் அப்படின்னு பார்க்க அதிமுக ரொம்ப பக்கபலமாகவே நின்றுச்சு. இதில் ஒரு தனி மனிதரை காரணம் சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் அந்த உயிரிழப்பு நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, ரொம்ப ஆதரவாக நின்னாங்க. ஆனால் விஜயோடைய அரசியல் நகர்வுகளை பார்க்கும் பொழுது அதிமுகவில் இருக்க ஓட்டை எப்படியாவது நம்ம வாங்கிடணும்னு மட்டுமே செயல்படுறாருன்னு தோணுது. இல்லை, இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த கோணத்தில் கேள்வி வச்சுருக்கீங்க. ஆனால் அதிமுகவினுடைய பார்வை என்பது அது தாவேகாவில்லை, வேறு எந்த இயக்கமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அருகில் இருந்து அவர்களுக்காக போராட வேண்டிய தார்மீக பொறுப்பு எதிர்க்கட்சி என்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில்
அரசு சில நடைமுறைகளை எடுத்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். அப்போ ஆட்சி அதிகாரம் சரியாக அங்கே செயல்படுத்தப்படவில்லை. காவல்துறையின் நடவடிக்கைகள் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஒரு அரசு நிர்வாகமும் அதனுடைய உரிய நேரத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், ஒரு உதாரணத்திற்கு கூட்டத்தினுடைய தன்மை அறிந்து இவ்வளவு சுற்றளவு ஏரியாவுக்குள் இவ்வளவு மக்கள் வர முடியும், வைக்க முடியும். இப்போ நம்மளாம் இதுக்கு முன்னாடி ட்ரோல் கேமராஸ் இல்லாத போதே கூட்டத்தை கண் பார்வையில் வச்சே எவ்வளோ பேர் இருக்கணுங்கிறத மேனேஜ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு எவ்வளோ வசதிகள் இருக்குது. கூட்டம் எவ்வளவு இருக்கிறது, மேலே போய் பார்க்கலாம், இன்னும் உயரத்தில் இருந்து பார்க்கலாம், எல்லா வியூலையும் பார்க்க முடியும். அப்படி இருக்கிற நேரத்தில் காவல்துறை இதை சரியாக கையாளவில்லை என்கின்ற அடிப்படையில் அங்கே கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது குழந்தைகள் இப்படி இழப்பு என்பது தமிழகம் கண்டிராத இழப்பு. அதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்னமையுடைய விஜய் கட்சி பக்கத்தில் போய் நின்னோம், விஜய்க்கு ஆதரவாக நின்னோம் அப்படிங்கிறது இல்லை. யாரா இருந்தாலும் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி மறைமுகமா கூட்டணிக்கான அழைப்பு விடுத்தாரல்ல சார், கூட்டத்தில் இருக்கும் பொழுதே கொடி தெரியும். இல்லை, அது என்ன, அதுதான் அது கூட்டணிக்கான அழைப்பு இல்லை. இப்போ எங்களுடைய மீட்டிங்கில், பொதுக்கூட்டத்தில் அல்லது மக்கள் சந்திப்பில் ஒரு மாற்று இயக்கத்தினர் தங்களுடைய கொடியை ஆட்டும்போது அது என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளையார் சுழி போடுகிறார்கள்னா திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு எங்கெல்லாம் யாரெல்லாம் சேர்ந்தால் அது ஈஸி என்பதை அவங்க சொல்கிறாங்க. அது அவர்கள் உண்மையிலேயே எங்களுக்கு நாங்கள் உங்களோட வர தயாராக இருக்கோம்னு அந்த தொண்டர்கள் களத்தில் இருந்து சொன்ன செய்தியாக எடுத்துக்கிட்டாரு. அந்த செய்தியை அவங்க கட்சி தலைவர் எப்படி எடுத்துப்பாருங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ மக்கள் எண்ணத்தில் பிள்ளையார் சொல்லி போடுறாங்க மேடம். இப்போ களத்தில் போகிறீங்க, தாவேக்காவோடைய அந்த தொகுதியில், ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் 5 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. அதில் அதிமுக வேட்பாளர் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற போது தாவேக்காவில் இந்த கொடி காட்டிய மனநிலை இருக்கிறதுனால் வாக்கு நமக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நாங்கள் அதை ரிசீவ் பண்ண தான் செய்யணும். இப்போ நீங்கள் கெஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா ஐ ஹவ் டு ரிசீவ், உங்களுக்கு ரிசீவ் பண்ணி உங்களை நான் முறையாக நடத்தணும்ல. அப்போ அந்த எண்ணத்தை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தான் அவர் சொன்னாரே ஒழிய, அது கூட்டணி அழைப்பு பார்த்தீங்களா இவர் இறங்கி எந்த ஒரு சாதாரண மனிதனை கூட தனக்கு நிகராக வைத்து தன்னை போன்று பாவித்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே தலைவர் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்காருன்னா அது எடப்பாடியார் மட்டும்தான். இப்போ அந்த புரிதலோடு எதிர்ப்பு அரசியலை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பார்வை இருக்கு. நான் சிம்பிளா ஒன்று கேட்குறேன், தாவேகாவுடைய வருகை அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அப்படி எந்த ஒரு சாதாரணமாக சொல்லணும்னா அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தாவேகாவுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும், அதாவது அவருடைய அரசியல் வருகை எங்களுடைய வாக்கு வங்கியை பாதிக்கின்ற எந்த ஒரு புள்ளியும் இடமும் இங்கே கிடையாது. இல்ல, தாவேகா தலைவர் விஜய் முன்வைக்கிற பேரே எப்ப பாரு எம்ஜிஆர்னும் பொழுது அவருடைய ஆதரவாளர் ஒருவேளை அங்கே சாஞ்சிருவாங்களோ? இல்லை மேடம், எம்ஜிஆர் என்கின்ற வார்த்தையை அதிமுகவினுடைய ஒரு கிளை செயலாளர் சொன்னால் அதனுடைய வீரியம் வேறு. அதே புரட்சி தலைவர் பேரை மாற்று கட்சியில் மாற்று சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறவர்கள் சொன்னால் அதற்கு வேல்யூவே கிடையாது. நீங்கள் வேணும்னா எங்களுடைய தலைவர்களை, எங்களுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை, இப்படி எல்லோரையும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி பேசலாம். ஆனால் அதை அதிமுக காரர்கள் அவர்களுடைய பெருமையை இன்னொருவர் பேசுகிறார் என்று தான் மக்களும் பார்க்கிறார்கள் ஒழிய, அப்படி பேசுகிறதுனாலேயே பார்த்தீங்களா விஜய் நம்ம என்ன விஜய் பேரை சொல்லியே அவங்கெல்லாம் பெருமைப்பட வேண்டியது என்ன மேடம்? இந்த கேள்வியோட நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களோட லெஜண்ட் அவங்கெல்லாம், அவங்க பேரை சொல்லி ஆதாயம் கிடைக்குமான்னு இவங்க சொல்லலாம். அவர்களை பேரை சொன்னால் அரசியல் களத்தில் இவர்கள் பெயரை உச்சரிக்காமல் ஒருத்தர் இருக்கவே முடியாதுங்கிற நிர்பந்தத்தில் பேசுகிறாருன்னு தான் அர்த்தமே ஒழிய, அதிமுகவின் தன்மையும் தலைவர்களையும் யாரும் களவாட முடியாது. அதை சொல்லி அதிமுக தொண்டர்களையும் அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்களையும் ஏமாற்றவும் முடியாது. நிச்சயமா. இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5-6 மாதங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே எடப்பாடி பழனிசாமியோட மூவ் இந்த முறை ரொம்ப உத்வேகமா இருக்கு. மக்களை நேரடியா போய் சந்திக்கிறாரு, மக்களுக்கான பிரச்சனை என்னங்கிறத அந்த இடத்துல இருந்து கேட்கிறாருன்றப்போ மக்கள் கூட ஒரு இணக்கம் ஏற்படுது. இது ஒரு பகுதியில் நடந்துட்டு இருக்கு. தேர்தலை சந்திக்கிறதுக்கு அதிமுகவுடைய தரப்புல என்னென்ன மாதிரியான வியூகங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு? மேடம், அதிமுக தேர்தலை சந்திப்பதற்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தகைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு பகுதி தான் மக்கள் சந்திப்பு பயணம் என்று கிட்டத்தட்ட 170 தொகுதிகள் மேலே புரட்சி தமிழர் நேரடியாக போகிறார். நீங்களே சொல்கிறீங்க, மக்களை நேரில் பார்த்து அவர்களுடைய கோரிக்கைகளை என்னவாக இருக்கிறது மனநிலை, இப்போ தேர்தல் அறிக்கை எப்படி தயாரிக்க வேண்டும், வாக்குறுதிகள் எதெல்லாம் அவர்களுக்கு தேவை, என்ன திட்டங்கள் தேவை என்பதெல்லாம் மிக நுணுக்கமாக அவரே போய் பார்க்குறாரு. இது மற்ற தலைவர்களிலிருந்து மிகவும் மாறுபட்ட ஒரு தன்மை. ஏன்னா அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க.
கண்ணால் நம்ம பார்க்கிற போது பெறுகிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மதிப்பில்லாதது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவ்வளவு நுணுக்கமாக அதிமுக மக்களோடு அவ்வளவு நெருங்கி போய்கிட்டு இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, இப்போ தேர்தல் களம் கூட்டணி என்று வருகிற போதும் கூட்டணி குறித்து இன்னும் இந்த ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்துருக்கு, தெளிவாக வந்துடும். அப்போ இது எல்லாத்துலேயுமே மக்களுடைய இன்றைக்கு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் மிகப்பெரிய அளவில் மேலோங்கி நிற்கிறது. அதை எப்படி அனைத்து வருகிற கூட்டணி கட்சிகளை சேர்த்து கன்சாலிடேட் பண்ணுறோம். இப்போ இந்த கன்சாலிடேஷன் கூட அதிமுக இன்றைக்கு கள நிலவரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா, அதிகப்படியான சீட்டுகளை பெறுவதற்கான கன்சாலிடேஷனுக்காக தான் இந்த கூட்டணி முயற்சி எடுக்கிறோம். இப்போ இயல்பாகவே அதிமுக ஆட்சிக்கு தேவையான வாக்குகள் இன்றைய நிலையிலே பெற முடியும், சீட்டுகளை பெற முடியும். ஆனால் மிகப்பெரிய அளவில் இந்த வெற்றி இருக்கணும், திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கணும், எதிர்க்கட்சி வரிசையில் கூட திமுக அமர வைக்கக்கூடாது என்பதற்கு தான் கூட்டணி குறித்து இந்த முயற்சிகள் பண்ணுறமே ஒழிய, நாளைக்கு தேர்தல் வந்தால் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைதான் மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த கூட்டணி பெருகுன்னு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா திமுகவுடைய தரப்பில் பார்க்கும்போது கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இருக்குது. இப்போது தேமுதிக பாமகவுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. மேலும் இந்த 2 கட்சிகளும் அதிமுகவில் வந்து இணைந்தாங்கன்னா அது வலு நிறைந்ததாக இருக்கும்னு பார்க்கப்படுது. ஆனால் உங்களுடைய வியூகம் எப்படி இருக்குது கூட்டணி? நிச்சயமா மேடம். அதாவது நீங்கள் பேசிக்காக கூட்டணி என்கின்ற வார்த்தைக்குள்ள அப்போ கட்சிகளில் வந்து எண்ணிக்கையை பார்த்து இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்வது உண்மையிலே அது ஒரு பொய்யான பிம்பம். ஓகே. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு உதாரணத்திற்கு, இதற்கு முன்னால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து அதற்கு பிறகு சந்தித்த தேர்தல். அந்த தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆட்சி மாற்றத்துக்கான வாக்குகள் வெறும் 3 லட்சம் வாக்குகள். அப்போ நீங்கள் சொல்கிற வலிமையான கூட்டணி, மெகா கூட்டணியோட வேல்யூ 3 லட்சம் ஓட்டு தானே. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்களா, கம்யூனிஸ்ட் இருக்குது, விசிகா இருக்குது, அவங்க எண்ணிக்கை முக்கியம் கிடையாது, வாக்கு வங்கி யாரிடம் இருக்கிறது என்பது முக்கியம். அந்த அடிப்படையில் இயல்பாகவே இன்றைக்கும் தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி அதிமுக. அதிமுகவுடன் 1-2 கட்சிகள் சேர்ந்தாலே திமுகவை அல்லது திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய வாக்கு வங்கி எங்களிடம் வந்துவிடும். அதனால் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தீர்களா, அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பிரியாமல் இருக்காங்க, போகாமல் இருக்காங்கன்னா அதற்கான காரணங்களும் நம்ம பார்த்தோம். ஒயிட்லேயே வந்து ஒவ்வொரு கட்சிக்கு நிதி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு திமுக. கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து நம்ம கூட நினச்சோம் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அவங்க பாவம் இவ்வளோ விமர்சனங்களை தாங்க முடியாமல் அவங்க மேடையிலேயே விசிகா வாங்கியிருக்கு, மதிமுக வாங்கியிருக்கு, எல்லாரும் தாங்க வாங்கியிருக்காங்க, எங்களை மட்டும் இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்கிறாங்க. அந்த இணைப்பு என்பது கொள்கை அளவில் இருக்கணும். ஒரு எய்மை நோக்கி ஒரு கூட்டணி இருக்கணும். பிரியாத கூட்டணியாக இருப்பது என்பதே இவர்களெல்லாம் திமுகவினுடைய ஒரு அங்கமாகத்தான் மக்களால் பார்க்கப்படுகிறார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூட்டணின்னு வரும்போதும் இது விசிகா, இது மதிமுக, இது கம்யூனிஸ்ட், இது வலது, இது இடது, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா. அரசியல் விமர்சனத்தில் எங்கேயாவது அப்படி தனித்து விமர்சிக்கிறாங்களா? திமுக என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு சொல்கிறாங்களே. எப்படி ஒரு திமுகவில் ஒரு வழக்கறிஞர் அணி தன்னுடைய கட்சி தலைவர் ஸ்டாலின் சொன்னால் சரி என்கிறாரோ, ஒரு மாணவர் அணி தலைவர் சரி என்கிறாரோ, அது மாதிரி விசிகா சரி என்கிறது, கம்யூனிஸ்ட் சரி என்கிறது, மதிமுக சரி என்கிறது. இதில் நீங்கள் எத்தனை பேரை சேர்த்தாலும் அத்தனை பேரும் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு அணி மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி என்பது திமுக மீது மட்டும்தான் இருக்குமா? இல்லை, திமுக ஒத்துவதுற எல்லாருக்கு மேலே தானே இருக்கும். அப்போ அவர்கள் எத்தனை பேர் இருந்தானே, எத்தனை பேர் இருந்து கொண்டு வந்த ஆட்சி சரியில்லை, மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிறது. மக்களுக்கு செய்கிறேன் என்று சொன்ன திட்டங்களை கூட 2.5 ஆண்டுகள், அதாவது வந்து 2.5 ஆண்டில் நீங்கள் பால் விலையிலிருந்து, தயிர் விலையிலிருந்து, கரண்ட்டு பில்லிருந்து, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஹைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திட்டம் கொடுத்தீங்க. அப்படி அந்த திட்டங்களை பெறுகிற போது அவர்கள் செலவழிக்கிற தொகை நீங்கள் கொடுத்த திட்டத்தை விட பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. அதனால் இந்த ஏமாற்று வேலையை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இது எவ்வளோ பெரிய மோசடியான வேலை. 1000 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு தருகிறேன் என்று சொன்னபோது, அதாவது 2021 வாக்குறுதியாக கொடுத்த போது எடப்பாடியார் ஆட்சி, அப்போது 1000 ரூபாய்க்கு இருந்த மதிப்பு இவங்க கொடுத்த போது இருந்ததா? இல்லை. ஏன் இல்லைன்னா எல்லா பொருட்களையும் விலையேற்றப்பட்டு, அப்போ வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு. அப்போ இந்த 1000 ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிருச்சு இல்லை. அப்போ 1000 ரூபாய் நீங்கள் சொல்லும்போது மதிப்பாக இருந்தது, கொடுக்கும்போது மதிப்பிழந்து விட்டதுன்னா உங்கள் ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சியாக இருக்கிறது, எவ்வளோ மோசமாக மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள்.
அடுத்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 4.75 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இத்தனை ஆண்டுகளில். அப்போ மறைமுகமாக நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் 2.5 லட்சம் கடனை ஏற்றி வச்சுருக்கீங்களா? ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தையும் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? ஒரு 26,000 ரூபா, அதுவும் தகுதியுள்ள தாய்மார்களுக்கு தான் வந்திருக்கு. அப்போ இதில் எங்கேயாவது இந்த ஆட்சியில் வந்து முன்னேற்றமான ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்காது. அடுத்து ஒன்று சொல்லுவாங்க, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. சரிங்க, மழை பெய்யுது, ஏதாவது நிவாரணம் கொடுங்கன்னா ஐயோ கஷ்டமாக இருக்குங்க, எங்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க அம்மா. ஒரு பொங்கல் வருகிறது, ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னா ஐயோ எங்கிட்ட பணம் இல்லைம்மா. ஆனால் பேசுகிறது அதை அந்த கோரிக்கை எழுதுகிற போது பிச்சைக்காரரை போல் கையை விரிக்கிறாங்க. அந்த கோரிக்கை முடிஞ்சு அடுத்த மாதம் போனால் பார்த்தீங்களா நாங்கள் தமிழகத்தை நம்பர் 1 மாநிலம் ஆகிட்டோம். எங்கடா மாற்றிருக்கீங்க, ஏதாவது அதுக்கு காசு கொடுங்க, நிதி கொடுங்க, திட்டம் கொடுங்கன்னா இருக்காது. அப்படி அதாவது நல்ல திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து 1 பவுன் கொடுக்குறோம் மேடம். அந்த 1 பவுன் அதிமுக ஆட்சி காலத்தில் 35,000 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 1 லட்சம் ரூபா மேடம். ஒவ்வொரு இந்த நீங்கள் சொல்கிறீங்களே குடும்ப தலைவிக்கு 1000 ரூபான்னு, அப்போ தாலிக்கு தங்கத்தில் பயனடைந்த அத்தனை பெண்களும் அதிமுக ஆட்சியில் இல்லாத போதும் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த விலை உயர்வை பெற்றிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஆட்சியிலே இல்லாமல் நாங்கள் 70,000 ரூபா கொடுத்துருக்கோம்னு நாங்கள் சொல்லலாம். நான் அப்படி ஏன் சொல்கிறேன்னா, அப்போ அதிமுக கொடுக்கறது வளர்கின்ற ஒரு பொருளாதாரத்தையோ அல்லது பொருளாதார நிலையையோ மதிப்பை கூட்டுகிற விதமாக இருக்கும். இப்போ மடிக்கணினி கொடுக்குறோம், இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு இவ்வளோ தவிங்கிறீங்களே, மடிக்கணினி நீங்கள் முறையாக எல்லாருக்கும் கொடுத்துருந்தால் ஒரு 5 வீட்டுக்கு அல்லது 10 வீட்டுக்கு ஒரு மடிக்கணினி இருக்கும்ல மேடம். இப்போ அவங்களே யார் வர்றாங்களோ வரலையே உட்காந்து அவங்க குழந்தைகளே பண்ணியிருப்பாங்கல்ல. சரி, அதை விட்டுருங்க. அந்த இத்தனை 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் பெற்றிருக்க வேண்டிய கல்வி வாய்ப்புகளே அந்த ஒரு லேப்டாப் வச்சு தேடி இருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய அறிவு தேடல் இருந்திருக்கும். அந்த 4.5 ஆண்டுகளில் அவர்கள் பயன்படுத்த உலகத்தில் இருக்க எங்கெந்த வாய்ப்புகள் இருக்கோ எல்லாத்தையும் வீட்டிலேருந்தே தேடிடலாம்ல. அப்போ அதனுடைய வால்யூம் எவ்வளோ? அப்போ அதை நிறுத்திருக்கீங்க. 1000 ரூபா கொடுக்குறேன்னுங்கிறீங்க. 1000 ரூபா வச்சு என்ன பண்ணணும்னு பின் இணைப்பு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாங்க. யாருக்கு பேசணும்னா பேசுங்க, மாணவிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செல்லில் பேசுங்க, படம் பார்க்க போங்க, இதுக்கு 1000 ரூபா. அது அந்த திட்ட நோக்கமும் அது எப்படி மக்களுக்கு வழங்கப்படுகிறது, என்ன நோக்கத்தில் வழங்கப்படுகிறது, அது அறிவை பெருக்குவதற்கா இல்லை அவர்களை வேறு வழியில் திருப்புவதற்கா, இப்படி பல விஷயங்களில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக எப்போதும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற வகையில் தான் திட்டங்களை கொண்டு வருவாங்க. அப்படி இவர்கள் செய்த கொடுத்த திமுகவினுடைய வாக்குறுதிகள் போலியானது, அவர்களுடைய எண்ணம் போலியானது. அவர்கள் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற திட்டம் விலை வீழ்ச்சியடைந்த நிலையில் கொடுத்திருக்கிற திட்டமாக இருக்கிறது. இதனால் இந்த ஆட்சி மீது மக்களுக்கு இருக்கிற வெறுப்பு என்பது மிகப்பெரிய வெறுப்பார். இன்னும் சமூக நீதி அப்படிம்பாங்க. எடுத்திங்கன்னா சமூக நீதிலாம் இப்போ 7.5% இடஒதுக்கீடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் கொடுக்குறார். அப்படி கொடுக்குற போது பிஜேபி கூட்டணியில் இருக்கிறது, ஆளுநர் மறுக்கிறார். மறுத்தாலும் அதிமுக பலகீனமாக இருக்கிறது, வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இப்படி எவ்வளோ நெருக்கடி, தேர்தல் ஆணையத்தில் வழக்கு இருக்குது. ஆனாலும் மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் மறுத்தாலும் இது ஏழை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திட்டம் என்பது எவ்வளோ உறுதியாக இருந்து வாங்கி கொடுத்தார். அந்த நீங்கள் உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கு போங்க மேடம், தன்னிடம் இருக்கிற ஒரு 12ஆம் வகுப்பு புத்தகங்களின் பக்கங்களின் எண்ணிக்கை 600 என்றால் 600 பக்கங்களை படித்து முடித்தால் ஒரு மாணவன் மருத்துவராகலாம் என்கின்ற நிலை உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? 5 பைசா செலவு கிடையாது. கல்வி கட்டணத்திலேருந்து அனைத்தையும் அரசே இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பு சம நீதிங்கிறது, ஒரு ஏழை வீட்டில் பிறந்ததனாலேயே எனக்கு இப்படி ஒரு கனவு இருக்கக்கூடாதா, வர முடியாதா என்கின்ற நிலையெல்லாம் அடித்து தாக்கி எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த 600 பக்கங்களை நீ சரியாக படித்தா டாக்டர் ஆகலாம். அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம். அது எவ்வளோ பெரிய ஒரு இதில் நீங்கள் இடைத்தரகர்கள் உள்ளே போக முடியாது. யாரையும் போய் சிபாரிசுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திட்டம் அவ்வளோ பரிபூர்ணமாக இருக்கு மேடம். அந்த கனெக்ஷன் பாருங்கள். அந்த திட்டத்திற்குள்ளே யாரையும் தலையிட விடாமல் தேர்வு, மருத்துவ கல்வி இது ரெண்டுக்குமான அந்த பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்காருன்னா, அப்போ அந்த எண்ணமும் அந்த திட்டத்தை கொண்டு வருகிற அந்த அழகும் தான் அதிமுகவினுடைய மிகப்பெரிய பலம். இந்த பலத்தை உணர்ச்சி வசப்பட்டு வருகிறவர்களால் முறியடிக்க முடியாது, பொய் வாக்குறுதி சொல்பவர்களால் முறியடிக்க முடியாது. தன்னுடைய வேறு வகை பிரபலத்தை கொண்டு வந்து இதில் நான் வருகிறேன் என்று சொன்னால் மக்கள் நம்ப மாட்டார்கள். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால் இன்றைய கள சூழ்நிலையில் நாளைக்கு தேர்தல் வந்தாலும் அதிமுக ஆட்சியை பிடிக்கும். ஓகே,
நிஜமாவே சொல்லணும் அப்படின்னா அதிமுகவால தொடங்கப்பட்ட பல திட்டங்கள் வந்து இன்ஸ்டன்ட் சொல்யூஷன், தற்காலிகமான ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்குற மாதிரி இல்லாம நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கும் என்ன ஒரு தீர்வோ அந்த ஒரு தீர்வை தான் வந்து இந்த திட்டம் எல்லாமே உருவாக்கிட்டு இருக்கும். உங்களுடைய அரசியல் தொடர்பான பார்வையும் சமூகம் தொடர்பான ஒரு அக்கறையான ஒரு பார்வையும் என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி சார். வணக்கம்.